ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஜய் நிம்மு சேனல். நம்மளுடைய ரெண்டாவது சேனலான நம்ம தமிழ் சேனலில் என்னுடைய ஓன் கண்டென்ட் மட்டும் தான் போடுவேன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனால் சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால ரெட் ஷூஸ் அந்த 7 Bros படத்தை அந்த சேனலில் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த சேனலில் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் புதுசாவோ வித்தியாசமாவோ ஒரு உயிரினத்தை பார்த்தா முதல்ல நம்ம பயப்பட தான் செய்வோம். அதுதான் மனிதர்களோட இயல்பு. அதே மாதிரியே அந்த உயிரினமும் மனிதர்களை பார்க்கும்போது பயப்பட தான் செய்யும். இந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சு இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி டிஸ்னி ரிலீஸ் பண்ண லூக்கா படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தண்ணியில் இருக்கும்போது மீனோட உருவத்திலையும் நிலத்துல இருக்கும்போது மனிதர்களோட உருவத்துக்கும் மாறக்கூடிய ஒரு வித்தியாசமான உயிரினத்தை சேர்ந்த படத்தோட ஹீரோவான ஒரு சின்ன பையன் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சராசரி வாழ்க்கையை தானும் வாழணும்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. சரி, வாங்க படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி இத்தாலியோட ஒரு சின்ன கிராமத்துல காட்டுறாங்க. ஒரு படகுல 2 பேர் மீன் பிடிக்க போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் நம்ம வேற இடத்துக்கு போய் மீன் பிடிக்கலாம், ஏன்னா இந்த இடத்துல சீ மான்ஸ்டர்ஸ் இருக்கிறதா பேசிக்கிறாங்கன்னு சொல்லி பயப்படுறான். அதெல்லாம் விட்டு தள்ளு, இது எல்லாமே வெறும் கட்டுக்கதை தான். மீன் பிடிக்கிற இடத்த பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக ஊர் மக்கள் தான் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி தாத்தா சமாதானப்படுத்துறாரு. அப்போ கடலுக்குள்ள இருந்து ஒரு உருவம் வந்து படகுல இருக்கிற சில விஷயங்களை எடுக்க முயற்சி பண்ணுது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த உயிரினத்தை பார்த்து மனிதர்களும் பயப்படுறாங்க. மனிதர்களை பார்த்ததுனால அந்த உயிரினமும் பயப்படுது. மனிதர்கள் அதை தாக்க முயற்சி பண்றாங்க, ஆனா அது தப்பிச்சு போயிடுது. இதனால இவங்க 2 பேரும் இந்த கடல் பகுதியில சீ மான்ஸ்டர்ஸ் இருக்கிறது உண்மைன்னு நம்புறாங்க. இப்போ கடலோட ஆழத்துல காட்டுறாங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ லூக்கா. கோட்ஃபிஷ் வெரைட்டியை சேர்ந்த சில மீன்களை மேய்க்கிறது தான் இவனோட வேலை. பயந்து போயிருந்தாலும் வெளி உலகத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னு இவனுக்கு ரொம்பவே ஆசை. கடலுக்கு மேல் பரப்புக்கு போற மாதிரி நினைச்சு பாக்குறான், ஆனா இவனால போகவே முடியல. ஏதோ ஒரு விஷயம் இவனை தடுக்குது. கடலை விட்டு வெளியில போனா நமக்கு ஆபத்துகள் அதிகம், அங்க மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்தா கொன்னுடுவாங்கன்னு இவங்க அம்மா நிறைய விஷயங்களை இவனுக்கு சொல்லி இருப்பாங்க. அதனால இவனால கற்பனையா யோசிக்கும் போது கூட கடலை விட்டு வெளியில போக முடியல. எல்லா மீன்களையும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவங்க தான் லூக்காவோட அம்மா. இன்னைக்கு 2 நிமிஷம் லேட்டா வந்திருக்கியே, ஏதாவது போட்டை பாத்தியா? ஒருவேளை நீ பார்த்தாலும் பத்திரமா மறைஞ்சுக்கணும், அதுல கண்டிப்பா மனிதர்கள் தான் இருப்பாங்க, அவங்க நம்மள பார்த்த உடனே கொண்டுடுவாங்க, நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி இவன் மேல ரொம்பவே அக்கறையா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் லூக்காவோட பாட்டி, இவர் அவனோட அப்பா. நடக்க போற கிராப் ஷோவுக்காக இவர் சில நண்டுகளை தயார்படுத்தி வச்சிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. எல்லா வருஷமும் இந்த பிரான்சினோ தான் கிராப் ஷோல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு தான் தான் பெரிய ஆளு, தன்னால மட்டும் தான் டால்பின் மாதிரி கத்த முடியும்னு ஒரு நினைப்பு. என்னால கூட தான் கத்த முடியும். போதுமா? ஹே லூக்கா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்த போட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? கடலுக்கு மேல இருக்க லேண்ட் மாஸ்டர்ஸ் டவுன்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. அதாவது மனிதர்கள் இவங்களை சீ மான்ஸ்டர்ஸ் சொல்ற மாதிரி இவங்க மனிதர்களை லேண்ட் மாஸ்டர்ஸ் சொல்றாங்க. அங்க ஒருத்தனை நான் கார்ட் கேம்ல ஜெயிச்சிருக்கேன். என்ன, நீங்க நிலத்துக்கு போயிருக்கீங்களா? அந்த இடம் பார்க்க எப்படி இருந்தது? நோ நோ லூக்கா, போதும் நிறுத்து. அம்மா ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன். உண்மைதான், ஆர்வமான மீனுங்க தான் மனிதர்கள் கிட்ட மாட்டோம். நம்ம இந்த கடலை தாண்டி சர்ஃபேஸ்க்கு போறத பத்தி பேசவே கூடாது, சொல்ல போனா அதை பத்தி நினைக்க கூட கூடாது. புரிஞ்சுதா? ஓகே மாம். லூக்கா ஒரு நிமிஷம், என்னோட கண்ணை பாரு. எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல? தெரியுமா? லூக்கா லஞ்ச் முடிச்சுட்டு திரும்ப வந்ததும் திரும்பவும் மனிதர்களோட பொருட்கள் கிடைக்கவே அது எல்லாத்தையும் எடுக்கிறான். ஹேய், பயந்துட்டியா? நான் மனுஷன் இல்ல. நல்ல வேலை நீ இங்கேயா இருக்க? இல்ல இல்ல இல்ல, நான் என்னோட பொருட்களை எடுக்க வந்தேன், அவ்வளவுதான். ஹலோ சார், நீங்க இதை மறந்துட்டு என்னோட குச்சி எடுத்துட்டு போறீங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, நான் ஒரு நல்ல பையன், இதுக்கு முன்னாடி மேல வந்ததே இல்ல. ஹேய் ரிலாக்ஸ், நல்ல மூச்சு இழுத்து விடு.
பார்க்க நல்லா இருக்குல்ல? இல்ல இல்ல, நான் மேல வந்திருக்க கூடாது. Good day. Thank you. நைட்டு லூக்காவுக்கு தூக்கமே வரல. மதியம் நடந்த விஷயங்களே யோசிச்சுட்டு இருக்கான். பாட்டி, நீங்க நிஜமாவே நிலத்துக்கு போயிருக்கீங்களா? மறுநாள் அந்த மீன்களை பாத்துக்கிறதுக்காக அங்க இருக்கிற கற்களை வச்சு இவன மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுட்டு போறான். தண்ணியில இருந்து வெளியே போகணும்னு ரொம்பவே ஆசைப்படுறான். இருந்தாலும் பயப்படுறான். ஓ, இங்கதான் இருக்கியா? இதெல்லாம் வச்சுக்கோ, என் கூட வா. லூக்கா நடக்க தெரியாம கீழே விழுந்துடுறா. கவலைப்படாத, நடக்கிறது எப்படின்னு நான் சொல்லி தரேன். அது நீந்துறது மாதிரி தான், தண்ணி இல்லாம. சும்மா ட்ரை பண்ணு. உடம்ப நேரா வை, தலையை முன்னாடி கொண்டு வா, கொஞ்சம் வயித்தையும் கொண்டு வா. சரி விடு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி, என்ன பாரு, எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் கால் எடுத்து வை. நீ உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு கால் எடுத்து வை. அவ்வளவுதான், ஈஸி. அவ்வளவுதான், நீ நடந்துட்ட. அப்புறம் என் பேரு ஆல்பர்டோ ஸ்கார்ஃபானோ. என் பேரு லூக்கா பகுரா. வாவ், நீ இதுல தான் தங்கியிருக்கியா? ஆமா, நானும் எங்க அப்பாவும். அவர் அதிக நேரம் இங்க இருக்க மாட்டாரு, அதனால நான் நினைச்சதை செய்வேன். சர்ஃபேஸ் ஆபத்து இல்லையா? இல்லவே இல்லை. இங்க இருக்கிற எல்லா விஷயமே நல்லதுதான். அதாவது காத்து, கிராவிட்டி, கீழே விழுதுன்னு சொல்லலாம். வானம், மேகம், சூரியன், அப்புறம் மனிதர்களோட பொருட்கள். நீயே பார்த்தால, நான் கொஞ்ச நாளா அவங்களோட பொருட்களை தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். சோ உனக்கு என்ன வேணுமோ கேளு. ஓ இதுவா? இதுல ஒரு லேடி பாடுவாங்க, ஆனா உடஞ்சு போச்சு. ஓ இதுவா? மனுஷங்க கண்டுபிடிச்சதுல இதுதான் ரொம்ப சூப்பரான விஷயம். த வெஸ்பா. அது மேல ஏறி உட்காந்தா போதும், அது உன்னை எங்க வேணா கூட்டிட்டு போகும். நல்லா இருந்ததுல? நீயே ஒண்ணு செய்யலாமே, உன்கிட்ட தான் எல்லா பார்ட்ஸுமே இருக்கு. அட ஆமா, இல்ல என்கிட்ட எல்லா பார்ட்ஸும் இருக்கு. நம்ம ஒண்ணு செய்யலாமா? நானா? இல்ல நான் போயாகணும். நான் சர்ஃபேஸுக்கு வந்தது மட்டும் எங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் தொலைஞ்சேன். சாரி, நான் கிளம்புறேன். இப்படி நான் போகணும்னு தொடர்ந்து சொல்றானே தவிர ஆல்பர்டோ கூட சேர்ந்து வெஸ்பாவை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழிச்சு அதை ரெடி பண்ணி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புறான். லூக்கா, நீ எங்க போயிட்டு வர? விடு விடு, நான் தான் கடல் வெள்ளரிக்காவை கொண்டு வர சொன்னேன்னு பாட்டி ஹெல்ப் பண்ண. லூக்கா அந்த சான்ஸை யூஸ் பண்ணி சமாளிச்சிடறா. நைட்டு ரொம்பவே சந்தோஷமா படுத்து தூங்குறா. மறுநாள் காலையில காட்டுறாங்க. எப்படி இதை கீழே கொண்டு வந்த? மேல இருந்து கீழே தள்ளி விட்டேன், அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து கட்டினேன். அதை விடு, நம்ம இப்ப இதை ஓட்டி பார்க்கலாமா? சார், எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. எனக்கு வெறும் ஐடியா மட்டும் தான் வரும். ஏன்னா எவ்வளவு உயரம் போன பார்த்தல? நீங்க நல்லா பண்ண. Come on. I migliori in questo campo siamo noi. Se non puoi perderai. Sai che si fanno in 4 per te. Di noi ti puoi fidare. ஆட அறிவு கட்ட முட்டாளே. மனுஷங்கள்ல ஒருத்தன் இன்னொருத்தனை திட்டுறத பார்த்து அது ஏதோ ஹாய் சொல்றதா நினைச்சு அடே அறிவு கட்ட முட்டாளேன்னு இவங்களும் பேசி பழகுறாங்க. இந்த தடவை நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம். பார்ட்ஸ் காண்டு விடாம நீ பத்திரமா புடிச்சுக்கோ. அப்பனா ரேம்ப் யாரு புடிச்சிட்டு இருப்பா? கவலைப்படாத, அதுக்கு ஒரு ஆமையை வச்சிருக்கேன். இல்ல நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உன் தலைக்குள்ள ஒரு ப்ரூனோ இருக்கா. என்ன ப்ரூனோவா? ஆமா அதேதான். எனக்கும் அப்படி ஒருத்தன் இருந்தான். ஆல்பர்டோ நீ இதை செய்யாத, ஆல்பர்டோ நீ அதை செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. அவன் சொல்ற எதையுமே கேட்காத, அவ்வளவுதான். அவனுக்கே ப்ரூனோன்னு பேர் வந்தது. ஏன்டா அதுவா முக்கியம்? நீ அவனை என்ன வேணா கூட்டுக்கோ, ஜஸ்ட் அவனை வாய மூடுன்னு சொல்லு, அவ்வளவுதான். வாய மூடு ப்ரூனோ, வாய மூடு ப்ரூனோ, வாய மூடு ப்ரூனோ. அந்த வானத்துல தெரியுற சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் என்னது? அதெல்லாம் நெத்திலி மீனுங்க. அதுங்க ராத்திரில தூங்க அங்கதான் போகும். அந்த பெருசா இருக்கிற மீன் தான் அதுங்களுக்கு பாதுகாப்பு. நான் ஒரு தடவை அதை தொட்டிருக்கேன். இப்படி வானத்துல இருக்கிற நிலாவை பத்தியும் நட்சத்திரங்களை பத்தியும் இவன் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்ட லூக்கா, உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. நீ மட்டும் இல்லைன்னா இந்த விஷயங்கள் கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாமலே போயிருக்கும். உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். நீ மனிதர்கள் வாழற அந்த டவுனுக்கு போயிருக்கியா? உண்மையை சொல்லணும்னா நான் போனதில்ல. ஆனா அந்த இடத்த பத்தி எங்க அப்பா எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீ ரொம்ப லக்கிப்பா. நீ நினைக்கிறத செய்ய அலோ பண்ற மாதிரி உனக்கு ஒரு அப்பா கிடைச்சிருக்காரு. இவன் ஃபீல் பண்றத பார்த்த ஆல்பர்டோ, நம்ம பைக்ல போகும்போது மேல இருந்து கீழே விழுந்தமே, அப்ப நீ எப்படி கத்தனன்னு வேற விஷயங்களை பேசி அவனை சரி பண்றான். நம்ம கிட்ட உண்மையிலேயே ஒரு வெஸ்பா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல.
ஆஹா எல்லாம் கனவா? ஐயோ நான் இங்கே தூங்கிட்டேனா, எனக்கு டைம் ஆச்சு. இவனுக்கு பதிலா இவன் கல்லை வச்சுட்டு போறதா அவங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட்டதுனால அவங்க கிட்ட மாட்டிக்கிறான். லூக்கா நீ இன்னொரு தடவை சர்ஃபேஸுக்கு போக மாட்டான்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியே ஆகணும். சாரி என்ன மன்னிச்சிருங்க, ஆனா சர்ஃபேஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஆபத்தானது இல்ல. நான் தான் சொன்னல, இவன் அடங்கவே மாட்டான். அம்மா நாங்க பாதுகாப்பா தான் இருக்கோம். என்ன நாங்களா? அது என்னோட ஃப்ரெண்ட் ஆல்பர்ட்டோ, அவன் நம்மள ஒருத்தன் தான். பார்த்தா இவன் இனிமே சர்ஃபேஸுக்கு போறதை தடுக்கிறதுக்காக இவனோட அங்கிள் கூட தங்க வைக்கிறதுக்காக இவனோட அங்கிளை வர சொல்லியிருக்காங்க. அந்த அங்கிள் கடல் பகுதியோட ரொம்ப ஆழமான பகுதியில வாழறதுனால அவர் கூட போயிட்டா அவ்வளவு ஈஸியா லூக்காவால மேல வர முடியாது. ஆமா இவர் என்ன சொல்றாரு? ஆமா நீ இனிமே அவர் கூட தான் தங்கணும். ஆமா ஏன் இப்படி பண்றீங்க? லூக்கா இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது, நான் உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். மேல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், உனக்கு எது நல்லதுன்னு தெரியும், நான் சொல்றது கேளு. லூக்கா அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னோட அங்கிள் கூட போய் தங்க சொல்றாங்க. அது கடலுக்கு ரொம்ப ஆழத்துல இருக்கு, அங்க போயிட்டா என்னால திரும்ப வரவே முடியாது. அப்ப இங்கே இருந்துரு. இங்கயா? அப்புறம் என்ன தேடி இங்கேயும் வந்துருவாங்க. ஓ அப்படியா? அப்பனா நாம அங்க போயிட வேண்டியதுதான். ஐயோ அங்கயா? நம்ம அந்த டவுனுக்கு நீந்தி போலாம், அங்க வெஸ்பா செய்யறவரை பார்க்கலாம், அவர்கிட்ட நமக்குன்னு ஒரு வெஸ்பாவை செஞ்சு தர சொல்லலாம். லூக்கா யோசிச்சு பாரு, ஒவ்வொரு நாளும் நம்ம புது இடத்துக்கு போலாம், ஒவ்வொரு ராத்திரியும் மீனை பார்த்துக்கிட்டே நிம்மதியா தூங்கலாம், நம்மள தடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் நீயும் நானும் மட்டும்தான், சுதந்திரமா இருக்கலாம். சோ லூக்கா ஆல்பர்ட்டோ ரெண்டு பேருமே மனிதர்கள் வாழற அந்த டவுனுக்கு நீந்தியே போறாங்க. ஒரு வழியா ரெண்டு பேரும் சேஃபா அந்த டவுனுக்கும் வந்துடுறாங்க. இது ரொம்ப ஈஸி தான், ஆனா தண்ணி படாம பாத்துக்கோ. இல்ல இங்க கூட்டமா இருக்கு, நம்ம திரும்பி போயிடலாம். ப்ரூனோவை சும்மா இருக்க சொல்லு. அடே அருவி கெட்ட முட்டாளே. பெரிய பெரிய பில்டிங்ஸ், மனிதர்கள், குழந்தைகள், அவங்க யூஸ் பண்ற பொருட்கள்னு முதல் முறையா இவ்வளவு விஷயங்களையும் பாக்குறதுனால லூக்கா ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அங்க ரெண்டு பாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வராங்க. ஆல்பர்ட்டோ இந்த தடவை நீ சொல்லுன்னு சொல்றான். மேடம், அட அறிவு கெட்ட முட்டாளே, ஒருவேளை தப்பா சொல்லிட்டனோ? இந்த கிராமம் ஒரு மீனவ கிராமங்கிறதுனால எல்லா இடத்துலயும் மீன்களை பிடிக்கிற மாதிரியே போட்டோஸும் சிலையும் இருக்க லூக்கா அதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறான். அப்ப அங்க ஒருத்தன் புது ரெட் கலர் வெஸ்பால ரொம்பவே பந்தா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் பேரு எர்கோலே. இவன் ரொம்பவே பந்தா பண்ணிட்டு ஸ்டைல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலும் ஊர் மக்களுக்கு அவ்வளவா இவனை பிடிக்கவே இல்லை. இவன் கூடவே இவன் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்குன்னு ரெண்டு பேரை அடிமையாகவும் வச்சிருக்கான். பக்கத்துல குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கா, அந்த பாலை எங்க பக்கம் அடிங்கன்னு சொல்றாங்க. என்ன ஆயிடுச்சு? ஏதாவது ஸ்கிராட்ச் ஆயிடுச்சா? ஏவன்டா பால் அடிச்சது? ஓ ஊருக்கு புதுசா, உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. என்னடா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நம்பர் 1 நம்பர் 2 ஏதோ டெட் பாடியில இருந்து எடுத்த மாதிரி இருக்கு. நீங்க தான் வெஸ்பாலாம் செய்றீங்களா? என்னது வெஸ்பா செய்யறனா? என் பேரு எர்கோலே விஸ்காந்தி. 5 தடவை போர்ட்ரோசோ கப் ஜெயிச்சவன். அதுல கிடைச்ச காசுல தான் இந்த அழகான வெஸ்பாவை வாங்கினேன். இவனுக்கு பேச்சே வர மாட்டேங்குது, இவன் மேல ஏதோ நாத்தமும் அடிக்குது. ஏய் என் ஃப்ரெண்டை பத்தி ஏதாவது சொன்ன? சரிப்பா பசங்களா இவனை பிடிங்க. பயப்படாதரா, சும்மா குளிக்க வைக்க போறோம், உன் மேல நாத்த அடிக்குதுன்னு சொன்னல. அப்போ அங்க ஒரு பொண்ணு வந்து லூக்காவை காப்பாத்துறா. இவ பேரு ஜூலியா. வேற ஒரு ஊர்ல இருக்க ஸ்கூல்ல அவங்க அம்மா கூட தங்கி படிச்சிட்டு இருக்கா. இப்ப ஸ்கூல் லீவுங்கிறதுனால இந்த ஊர்ல இருக்க அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கா. ஹே ஜூலியா, இப்படிதான் நீ போர்ட்ரோசோ கப்புக்காக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை எத்தனை தடவை தான் தோக்கடிக்கிறது? போது நிறுத்து. அவங்க ஏன் கூட வந்திருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். மேடம் நாங்க திரும்பவும் ஒரு சி மான்ஸ்டரை பார்த்தோம். தெரியும், அதை கொல்றவங்களுக்கு ரிவார்டுன்னு கவர்மெண்ட்லயும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை கேட்ட எர்கோலே தான் அந்த சி மான்ஸ்டர் அழிச்சு அந்த பிரைஸ் மணியை வாங்கணும்னு நினைக்கிறான். ஒவ்வொரு வருஷமும் இந்த பைத்தியக்காரன் அவனால ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக நல்லா விளையாடுறவங்களை இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணி கெடுத்துக்கிட்டே இருக்கான். பை த வே, உங்களை பார்த்தா அண்டர் டாக்ஸ் மாதிரி இருந்தது, அதனாலதான் ஹெல்ப் பண்ணேன். என்ன அண்டர் டாக்ஸா? அதாவது நார்மல் பசங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் அதிகமாகவும் வேர்க்கும். அது சரி, நீங்க இந்த டவுனுக்கு போர்ட்ரோசோ கப் விளையாட தானே வந்திருக்கீங்க? எனக்கும் ட்ரைனிங் இருக்கு, இந்த மீனுங்களையும் விற்கணும், சோ அப்புறமா பார்க்கலாம். அந்த போர்ட்ரோசோ கப்ல ஜெயிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேற என்ன, பிரைஸ் மணி தான். ஹலோ ஜூலியா, நீ கையில வச்சிருக்கியா? அது எப்ப வெஸ்பாவா மாறும்? அதாவது அந்த மாதிரி வாய்ப்பே இல்ல. வேணா அந்த மாதிரி ஒண்ணு வாங்கலாம். இது ரொம்ப அழகா இருக்குடா. ஆமாண்டா, ஜஸ்ட் இந்த ரேஸ்ல வின் பண்ணா போதும். அப்படியா? லைன்ல நில்லுங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த எர்கோலே என்னை ஏதாவது பண்ணி ஜெயிக்க விடாம பண்ணிடுறான். சோ நான் அவனை ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாம இது சாதாரண ரேஸ் கிடையாது, இத்தாலியோட ரொம்ப பழமையான ட்ரையத்லான். அதாவது ஸ்விம்மிங், சைக்கிளிங், அப்புறம் ஈட்டிங் பாஸ்தா. சோ உங்களுக்கு இன்னொரு டீம்மேட் தேவை. ஆல்பர்ட்டோ, நம்ம அவ கூடிய டீமா சேர்ந்துடலாம். ஹே ஜூலியா, நீ எங்களோட டீம்ல ஜாயின் பண்ணிட்ட. நான் தனியா விளையாண்டுக்கிறேன். நீ தானே சொன்ன நம்ம அண்டர் டாக்ஸ்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். விடுட, அவ மறுபடியும் எர்கோலே கிட்ட தோக்க தான் போறா. சரி, உங்க திறமையை காட்டுங்க பாப்போம். ஓ மை காட், கீழே பாக்குறதுனால தாண்டா உழற, நேரா பாடுறா. வழியில நிறைய தடங்கள் வரும், ஒரு வயசான பாட்டி கூட வருவாங்க. அப்புறம் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம்.
ரைட்டு விடு. நீ என்ன பண்ணுவ? ஸ்விம் பண்ண தெரியுமா? சூப்பரா பண்ணுவ. ஏய் இல்ல, ஸ்விம்மிங் தெரியாது. உனக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியாது, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. உங்களை வச்சுக்கிட்டு என்னதான்டா பண்றது? எங்க இருந்தா வரீங்க நீங்க? ப்ளீஸ், என்னோட ஃபேமிலி என்ன எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு அனுப்ப பாக்குறாங்க. ஆனா இந்த ரேஸ்ல ஜெயிச்சிட்டா நான் என் இஷ்டம் போல சுதந்திரமா இருப்பேன். என் வாழ்க்கை ஆல்ரெடி சூப்பரா தான் இருக்கு. அவனுக்கு சும்மா ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். கொஞ்சம் இதெல்லாம் மேட்டர்ல நான் சமாளிச்சிருவேன். எனக்கு சாப்பிடுறது தான் பிரச்சனை. என்னால அது ஈஸியா முடியும். பர்ஃபெக்ட். அப்ப நீ சாப்பிடு, நீ சைக்கிள் ஓட்டு, நான் ஸ்விம் பண்றேன். ஓகே, நம்ம ஒரு அண்டர் டாக்ஸ் டீம். இப்போதைக்கு என்ட்ரி ஃபீஸ் வேணும் எங்க அப்பா கிட்ட இருந்து. ஹாய் அப்பா, நான் டின்னருக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். சமாளிக்க முடியுமா? ஹாய். அட அறிவிக்கட்ட. இதெல்லாம் வச்சு எதை கொள்ளுவாங்க? எதெல்லாம் நீந்துதோ அததான். இங்க இருக்கிற எல்லாருமே சி மாஸ்டர்ஸ் இருக்கிறது உண்மைன்னு நம்புறாங்க. ஜூலியா, அது உண்மைதான். நான் ஒரு நாள் அதை கொல்லுவேன். ஸ்லிப் ஆயிட்டோம். டின்னர் ரெடி ஆயிடுச்சு. ரெனிட்டோ அல் பெஸ்டோ. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறதா சொன்னீங்க? இவங்க என்னோட கிளாஸ்மேட்ஸ் ஜெனோவால இருந்து வந்திருக்காங்க. இங்க எதுக்காக வந்திருக்காங்க? வேற எதுக்குப்பா? ரேஸுக்கு தான். என்ன ரேஸா? ஆமாப்பா, அதேதான். நீ திரும்பவும் ரேஸ் பண்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ ரொம்ப அப்செட் ஆகுற. அப்ப இந்த தடவை என்கிட்ட டீம் இருக்கு, அதுக்கு என்ட்ரி ஃபீஸும் தேவையாச்சு. அப்ப நான் உங்களுக்காக டபுள் ஷிஃப்ட் பார்த்து நிறைய மீன்களை வித்து தரேன். என்கிட்ட அவ்வளவு மீன்கள் இல்ல. இப்பெல்லாம் மீன்கள் கம்மியா தான் கிடைக்குது. மீன்கள் எங்க நிறைய கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். அப்பா, இந்த மூஞ்ச பார்த்தா தோக்குற மாதிரியா இருக்கு. சரி, நீங்களாம் ஆசைப்படுறீங்க, அதையே நான் செய்யறேன். ஓ, நீங்க தங்க ஒரு இடம் வேணும்ல? இது ஓகேவா? வாவ், இது சூப்பரா இருக்கு. சரி, உங்களை காலையில பாக்குறேன். ஏய், அவங்க அப்பா பார்க்க இவ்வளவு பெருசா இருக்காரு. அவர் நினைச்சா எதை வேணாலும் கொல்ல முடியும். ஏய் லூக்கா, சும்மா கவலைப்படாத. மனுஷங்க செய்யற இந்த விஷயங்கள்லாம் நம்மளால ஈஸியா செய்ய முடியுது. ஆமா, அந்த சைக்கிள்ல ஏறினா நானே திடீர்னு ஓட்டிட்டேன். என்னாலே நம்ப முடியல. ஆமா, நம்ம ஈஸியா அந்த ரேஸ்ல ஜெயிக்கிறோம். அந்த வெஸ்பாவை வாங்குறோம். உடனே இங்க இருந்து கிளம்புறோம். ராத்திரி ஆயிடவே இந்த பக்கம் லூக்காவோட அப்பாவும் அம்மாவும் அவனை தேடிக்கிட்டு அவங்களும் கரைக்கு வந்துடுறாங்க. கவனமா இருங்க, இங்க லேண்ட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு, இது நான் தான். சாரிங்க, என்ன மன்னிச்சிருக்க, எனக்கு அடையாளமே தெரியல. சரி வாங்க, நம்ம பையனை தேடலாம். மனுஷங்களாம் மாறி இருந்தாலும் கூட வேற ஒரு மனுஷனை பார்த்ததும் பழக்க தோஷத்துல போய் மறைஞ்சுக்கிறாங்க. அடுத்த ஷாட் விடிஞ்சிடுது. நைட்டு பூரா மழை பெஞ்சதுனால இவங்க 2 பேருமே மீன் உருவத்துக்கு மாறி இருக்காங்க. ஹாய் கைஸ். அப்புறம் பசங்களா, உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வேணும். சோ நம்ம சம்பாரிச்சுதான் ஆகணும். நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. அந்த பக்கமா போனா இன்னொரு போட்ல இருந்து இன்னொருத்தர் இந்த பக்கம் சி மாஸ்டர்ஸ் இருக்கும், பார்த்து கவனமா போன்னு சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு வந்தா கண்டிப்பா நான் அதை கொன்னுடுவேன்னு ஜூலியா அப்பா சொல்றாரு. ஏய் பசங்களா, ஜாலியா இருக்கவா வந்தீங்க? ஹெல்ப் பண்ணுங்க. என்ன பாக்குற? ஒரு சி மான்ஸ்டர் தான் அதை கடிச்சிருச்சு. என்ன? சும்மா சொன்னேன், நான் பிறந்ததே இப்படிதான். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் கிடைச்சிருக்கு. எங்களுக்கோட இடம் தெரியும், நாங்க உங்களுக்கு கூட்டிட்டு போறோம். அடங்கப்பா, பார்த்தா இவங்க 3 பேரும் ஏகப்பட்ட மீனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. சூப்பர். நம்ம இப்ப அந்த ரேஸுக்கு சைன் அப் பண்ணிடலாம். இந்த பக்கம் லூக்காவோட பேரண்ட்ஸ் 2 பேரும் காய வச்ச மத்தவங்களோட துணி எடுத்து போட்டுக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு பையன் கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. டேய் தம்பி, அவ்வளவு ஈஸியா வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்துடலாம் நினைச்சியா? சரிவா, வீட்டுக்கு போலான்னு சொல்லி அந்த பையனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாரு. ஏன் பையனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தாங்க ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு லூக்காவை இந்த கூட்டத்தில் தேடுறது கஷ்டம்னு புரியுது. பார்த்தா லூக்கா இங்க அவங்களுக்கு பக்கத்துலயே தான் இருக்கா. அடுத்த ஷாட் இவங்க 3 பேரும் போர்ட்டோ ரோசோ கப்ல கலந்துக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ரேஸோட ரூல்ஸை பத்தி சொல்றாங்க. முதல் ஆளு கடல்ல தைரியமா நீந்தி வரணும். 2வது ஆளு பவுல்ல இருக்கிற பாஸ்தாவை சாப்பிடணும். 3வது ஆளு சைக்கிள்லயே அந்த மலை உச்சிக்கு போயிட்டு வரணும். இவ்வளவுதானா? இதை ஈஸியா ஜெயிச்சிடலாம். உன்னோட நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இடத்துக்கு எர்கோலே வந்து அவனும் அந்த ரேஸ்ல கலந்துக்க போறதா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி சொல்றான். எர்கோலே, உனக்கு வயசாயிடுச்சு. இல்ல, எனக்கு 16 வயசு தான் ஆகுது. இதை தான் நீ போன வருஷமும் சொன்ன. போன வருஷம் போய் சொன்ன. சரி சரி, நீங்க எல்லாரும் உங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. எர்கோலே, தொடர்ந்து 6வது வருஷமா அந்த கப்பை ஜெயிக்க போற. ஜூலியா, இங்கதான் இருக்கியா? இவனுங்க கூடிய டீம் ஆயிருக்க. உன்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இந்த ரேஸ்ல கலந்துக்கணும்னா முதல்ல அவுட் ஆஃப் டவுன் டாக்ஸ் கட்டணும். ஏய் எர்கோலே, அதை திரும்ப கொடுத்துரு. இதுக்கு மேல முடியாது. வாடா, ஒரு கை பாத்திரலாம். ஓ, உன்னோட ஃப்ரெண்டு சண்டை போட ஆசைப்படுறானா? எர்கோலே, இந்த வருஷம் உன்னை ஜெயிச்சு உன் மூஞ்சில கரிய பூச போற. ஒவ்வொரு வருஷமும் இதை தான் சொல்லிட்டு இருக்க. புதுசா ஏதாவது சொல்ல. நீ பார்க்க ஒரு கேட்ஃபிஷ் மாதிரி இருக்க. இதை பாடுற தம்பி, ஒன்ன மாதிரி பசங்களெல்லாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி மென்னு சாப்பிட்டு போயிடுவேன். போ, இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. ரேஸ்லயும் சைன் அப் பண்ணு. உன் கதையை ரேஸ்ல வச்சு முடிக்கிறேன். சோ இவங்க 3 பேரும் அவங்களோட பேரை சொல்லி ஒரே டீமா அந்த ரேஸ்ல கலந்துக்க போறதா சைன் அப் பண்றாங்க. சரி, நல்லா கேட்டுக்கோ. நமக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு ட்ரைனிங் எடுக்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க பாஸ்தாவை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் எந்த பாஸ்தான்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் முக்கியமான ரூல், நீ ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் சாப்பிடணும்.
மனுஷங்களாம் இப்படியா ஸ்விம் பண்ணுவாங்க? ரொம்ப பாவமா இருக்குல்ல. ஜூலியா ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அதே இடத்துக்கு சீமான்ஸுக்கு ஏதாவது கிடைச்சா கொல்லலாம்னு தேடிக்கிட்டே எற்களவும் வந்துடுறான். எர்கோலி எப்ப பார்த்தாலும் இவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கியாடா. லூக்கா, ஆல்பர்ட்டோ, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு ட்ரைனிங் போதும், வாங்க வீட்டுக்கு போலாம். இந்த பக்கம் இவங்களை காட்டுறாங்க. எதாச்சும் இவங்க பால அடிக்க ஒரு குழந்தை தவறி போய் தண்ணிக்குள்ள விழுந்துருது. சோ அதே ஐடியாவை யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் விளையாடுறன்ற பேர்ல தண்ணியில விழ வைக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டதும் லூக்கா திரும்பி பாக்குறான். இவனை தேடி அவனோட பேரண்ட்ஸ் கரைக்கு வந்திருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். ஆல்பர்ட்டோ, நான் என்னோட அப்பா அம்மாவை பார்த்தேன். வாய்ப்பே இல்ல, அவங்க இங்கெல்லாம் வரவே மாட்டாங்க. ஹாய் கைஸ், நம்ம கொஞ்சம் டெக்னிக்ஸை பத்தி பேசணும். 3 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது ஜூலியாவோட அப்பா வந்து அவருக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி ஆல்பர்ட்டோவை மட்டும் தனியா கூட்டிட்டு போயிடுறாரு. லூக்கா, கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். அது சரி, உனக்கு ஏன் அந்த வெஸ்பா தேவைப்படுது? அந்த வெஸ்பா இருந்தா நானும் ஆல்பர்ட்டாவும் தினம் ஒரு இடத்துக்கு போவோம். அப்புறம் ஒவ்வொரு ராத்திரியும் இந்த மீன்களை பார்த்துக்கிட்டே தூங்குவோம். என்ன மீனா? ஆக்சுவலா நான் ஜெனோவால இருக்க ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். லீவுக்கு இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் தோத்துக்கிட்டே இருக்கேன். அதனாலேயே இங்க இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இவங்க மத்தியில நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், அவ்வளவுதான். அதெல்லாம் சரி, வானத்துல இருக்கிறதெல்லாம் மீனுங்க இல்லையே? ஆல்பர்ட்டோ என்கிட்ட அப்படிதான் சொன்னான். ஏன் கூட வா. இதுதான் டெலஸ்கோப். இந்த வீட்டோட தாத்தா தான் என்ன யூஸ் பண்ணிக்க சொன்னாரு. இது வழியா பார்த்தா தூரத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் கிட்ட தெரியும். நீயும் பாரு, ஏதாவது மீன் தெரியுதா? அப்போ அதெல்லாம் என்னது? நட்சத்திரங்கள், சூரியனை மாதிரி. அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பிளானட்ஸை சுத்தி இருக்கும். இப்ப பாரு, இதுதான் சனி கிரகம், என்னோட ஃபேவரட். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கிரகம் இதுதான். ரொம்பவே லைட்டான கிரகமும் கூட. யோசிச்சு பாரு, இதோட சைஸுக்கு பெரிய கடல் இருந்தா இந்த கிரகம் மிதக்கும். லூக்கா கற்பனையா சில விஷயங்களை யோசிக்க, அப்படியே ஸ்டோரிஸ், ஹிஸ்டரின்னு இவ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க நிறைய விஷயங்களை லூக்கா கூட ஷேர் பண்றா. இந்த எல்லா விஷயங்களையும் பத்தி முதல் தடவை தெரிஞ்சுக்கிறதுனால இவனுக்கு ரொம்பவே ஆர்வமாவும் இருக்கு. எல்லா விஷயங்களும் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. சோலார் சிஸ்டத்தை தாண்டி எது பெருசுன்னு கேட்க கேலக்சின்னு சொல்றா. கேலக்சியை தாண்டி என்னன்னு கேட்கறா யூனிவர்ஸ்னு சொல்றா. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்க எனக்கே தெரியல, அடுத்த வருஷம் லெசன்ல வந்தாலும் வரலான்னு சொல்றா. ஆல்பர்ட்டோ திரும்ப வந்து லூக்காவை கூப்பிடுறான். லூக்கா, இந்த புக்கை நானே வச்சுக்குவான்னு கேட்க ஜூலியா அவனோட பேரை அந்த புக்ல எழுதி அவனுக்கே கொடுத்துட்றா. ஆல்பர்ட்டோ, நம்ம இப்ப எங்க போறோம்? நான் உனக்கு ஒண்ணு காட்டணும் வா. ஆல்பர்ட்டோ, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அதெல்லாம் மீன்கள் இல்லையா? என்ன? ஆமா, ஜூலியா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணா. அதெல்லாம் ஸ்டார்ஸா, நம்மளை விட ரொம்ப பெருசா இருக்குமா. இங்க பாத்தியா, இந்த வெஸ்பாவை நம்ம சீக்கிரமே வாங்கி ஆகணும். நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இதுல வரைஞ்சு வச்சிருக்க. ஆமா, கூடவே ஒரு டெலஸ்கோப்பும் தேவைப்படுது. ஜூலியாவோட ஸ்கூல்ல இருக்கிறதுல பெருசா ஒண்ணு இருக்கா. ஒரு நிமிஷம், நம்ம ஏன் அந்த ஸ்கூலுக்கும் போக கூடாது? அதான் நானும் கேட்கிறேன், நம்ம ஏன் அந்த ஸ்கூலுக்கு போகணும்? நம்ம இந்த ஊருக்கு வந்த மெயின் ரீசனே வெஸ்பா வேணுங்கிறதுக்காக தானே. நமக்கு ஸ்கூல் தேவையில்ல, நமக்கு யாரும் தேவையில்ல. நம்ம அதை ட்ரை பண்ண கூட கூடாதா? லூக்கா, புரிஞ்சுக்கோ, சீ மான்ஸ்டர் ஸ்கூலுக்கு எல்லாம் போக முடியாது. நினைச்சு பாரு, ஸ்கூல்ல உன்னோட மீன் முகத்தை யாராவது பார்த்துட்டா என்ன ஆகும்? அப்ப அந்த இடத்துக்கு எர்கோலே வந்துடுறான். உங்க 2 பேரையும் பார்த்ததுல இருந்து ஆரம்பத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு சொல்லி வேணும்னே இவங்க கிட்ட பிரச்சனை பண்றான். நாங்க உன்னை விட புத்திசாலி, அதை தான் மறைக்கிறோம். அதான் உன் பிரச்சனையா? என்ன சொன்ன? நிறுத்து, தள்ளிப்படா. இது என்னோட ஊரு, என்னோட ரேஸ். மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடுங்க. அவனை விடுங்கடா. ஏய் சின்ன பையா, கீழே போடுறா, அடிபட்டுற போது. என் மனசு மாறதுக்குள்ள 2 பேரும் இங்க இருந்து மரியாதையா ஓடிடுங்க. திரும்ப வந்துடாதீங்கடா. நீ ஏன்டா அவனை கிண்டல் பண்ற? நம்ம பிரச்சனையில மாட்டி இருப்போம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ செய்ய வேண்டியதுல நான் சொல்றதை மட்டும் கேளு, அவ்வளவுதான். மறுநாள் காலையில விடிஞ்சதும் மறுபடியும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாங்க. Andiamo, dai! ஆல்பர்ட்டோவை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு துணையா இருந்த அப்பா இப்ப வர்றதே இல்லைங்கிறதுனால லூக்காவை மட்டும்தான் தனக்கு முழுக்க முழுக்க துணையா நினைக்கிறான். அவனோட கவனம் மத்தவங்க மேல போறதை இவனால பொறுத்துக்க முடியல. ஒருவேளை நான் நம்ம பையன் கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டனும். இல்ல, நீ அவனோட நல்லதுக்கு தானே அப்படி நடந்துகிட்ட. இதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஆனா நான் தானே அவன் அங்கிள் கூட போக சொன்னேன். அப்போ எதேச்சியா இவங்க லூக்காவை பாத்துறாங்க. லூக்காவும் இவங்களை பாத்துட்டதுனால வேக வேகமா ஓட்டி அங்க இருந்து தப்பிச்சிடறான். ஹே கைஸ், அங்க பாருங்க, அந்த ட்ரெயின் தான் ஜெனோவாக்கு போறது. அங்கதானே உன்னோட ஸ்கூலும் இருக்கு. அதேதான். ஆமா, உங்க ஸ்கூல்ல எல்லாருமே படிக்க வரலாமா? கண்டிப்பா, கொஞ்சம் பணம் தேவைப்படும், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ ஜூலியா. இந்த மாதிரி போர் அடிக்கிற விஷயங்களை பத்தி இனிமே பேச தேவையில்ல. நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா? பயப்படுறத நிறுத்து. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியா? உனக்கு என்னதான் பிரச்சனை? அவன் என்னோட ஃப்ரெண்ட், அவனுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். எங்களோட ஐலாண்ட்ல நாங்க 2 பேரும் ஒன்னா தான் போனோம். இந்த மாதிரி அடே வெத்து வேட்டுங்களா, ஏதோ சத்தம் கேட்டுதுரா. இத பாரு லூக்கா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்ணேன். உனக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியல. நம்ம ஐலாண்ட்ல செஞ்சமே, நீ அதை ஓட்டல, இடிச்ச, ஏதோ ஒண்ணு. அப்படி
முடியல, என்னோட பேரண்ட்ஸ் என்ன பாத்துட்டாங்க. லூக்கா, உன்னோட பேரண்ட்ஸ் இங்க இல்ல. இந்த டவுன் தான் உன்னை இப்படி எல்லாம் பயப்பட வைக்குது, பேச வைக்குது. நமக்கு தேவையான வெஸ்பா எடுத்துக்கிட்டு நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அப்படி செய்யறதுனால எதுவுமே மாற போறது இல்ல. எனக்கு ஸ்கூலுக்கு போகணும். நான் தான் சொன்னேன், நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போக முடியாது. உனக்கு பயம் அதனால முடியாதுன்னு சொல்ற. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல, நீ தான் எல்லாத்துக்கும் பயப்படுற. நீ தான் பயந்தாங்கோலி. நீ மீனா மாறும்போது அவ பாத்துட்டா என்ன பண்ணுவ? ஹே கைஸ், இங்க தான் இருக்கீங்களா? என்னடா நடக்குதுங்க? நாங்க உன் கூட உன்னோட ஸ்கூலுக்கு வரலாமா? என்ன சொல்றீங்க? இது ஒரு சூப்பரான ஐடியா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜூலியா, உங்க ஸ்கூல்ல எல்லாருக்குமே இடம் இருக்கா? அதாவது மனுஷங்களா இல்லனா கூட? பட்டோ, ஆமா, உனக்கு யோசிச்சு பார்க்க கஷ்டமா தான் இருக்கும். நானே காட்டுறேன். ஹெல்ப், எங்களை ஒண்ணு பண்ணிடாத. பார்த்தல்ல, இந்த உலகம் நம்மள சீ மான்ஸ்டர். ஒரு பதட்டத்திலையும் தன்னையும் மாட்டி விட்டுற போறான்ற ஒரு பயத்திலையும் லூக்கா அல்பர்ட்டோவை பார்த்து சீ மான்ஸ்டர்னு சொல்லிடுறான். தான் முழுசா நம்பின நண்பன் தன்னையே சீ மான்ஸ்டர்னு சொல்லிட்டானே நினைச்சு அல்பர்ட்டோ ரொம்பவே ஃபீல் பண்றான். பக்கத்திலேயே எர்குலே இருக்கவே சீ மான்ஸ்டர்னு சத்தம் கேட்க அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அல்பர்ட்டோவை தாக்கவும் முயற்சி பண்றான். அல்பர்ட்டோ மனசளவுல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கவே அதுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாம அமைதியா கடலுக்குள்ள போயிடுறான். இந்த பக்கம் வீட்டுல யாரும் இல்லாதப்ப ஜூலியாவோட அப்பா அல்பர்ட்டோ சாப்பிடுற மாதிரி அந்த பாஸ்தாவை கையில எடுத்து சாப்பிட்டு சந்தோஷப்படுறாரு. வாங்க, உங்களுக்கு பிடிச்சது சமைச்சிருக்க. 2 பேர் தான் வந்திருக்கீங்க. அல்பர்ட்டோ எங்க? அவன் எங்க கூட வரல சார், போயிட்டான். அவன் எங்க போனான்னு தெரியுமா? தெரியல, ஆனா அவனை தேடி யாரும் வர்றது விரும்ப மாட்டான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் அவனை தேடி போவேன். ஓகே, நம்ம 2 பேர் மட்டும் அந்த ரேஸ்ல கலந்துக்க முடியும்ல? நீயே ஸ்விம் பண்ணு, நீயே சாப்பிடு. நீ தான் ஏற்கனவே பண்ணிருக்கே. சைக்கிளிங் மட்டும் நான் பாத்துக்கிறேன். அந்த மாதிரி செஞ்சு ஒத்துக்குவாங்கல்ல? அது ரூல்ஸ்ல இருக்குல்லன்னு ரொம்பவே பதட்டமா பேசுறான். மீனை பார்த்துக்கிட்டே தூங்குன்னு சொன்னது இப்பதான் புரியுது. எங்க அப்பா சீ மான்ஸ்டர்ஸ் எப்ப கிடைக்கும்னு கொல்லலான்னு காத்துட்டு இருக்காரு. அவர் வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. லூக்கா, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஜூலியா, நம்ம 2 பேரும் ஒரு டீம்னு நினைச்சேன். லூக்கா, நம்ம டீமா இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா அதனால எந்த யூஸும் இல்ல. ஒரு வெஸ்பாவுக்காக உன்னோட உயிரையே பணைய வைக்க பாக்குறேன். ஜூலியா, நான் திரும்பி போனா என்னோட பேரண்ட்ஸ் என்ன கடலோட ரொம்ப ஆழத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன். உனக்கு இதெல்லாம் புரியாது. குட் பை ஜூலியா, சாரி. லூக்கா தனியா உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரின்னு நீந்தியே அல்பர்ட்டோ இருக்கிற ஐலாண்டுக்கும் வரான். அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே கலைஞ்சிருக்கு. அல்பர்ட்டோ ரொம்ப ஆசையா வரைஞ்ச அந்த டிராயிங்கும் பாதியா கிழிஞ்சிருக்கு. நீங்க என்ன பண்ற? அல்பர்ட்டோ, என்ன மன்னிச்சிடு, நான் அப்படி செஞ்சிருக்கவே கூடாது. ஏதோ ஒண்ணு, சாரி கேட்டல, கிளம்பு. பார்த்தா வெஸ்பாவோட போஸ்டர் ஒட்டி இருந்த அந்த செவுத்துல நிறைய நாட்களை கவுண்ட் பண்ணி வச்ச மாதிரி ஸ்கிராச்சஸ் போட்டிருக்கிறத பாக்குறான். அல்பர்ட்டோ, அந்த செவுத்துல நீ என்ன நோட் பண்ணி வச்சிருக்க? எங்க அப்பா என்னை விட்டு போய் அத்தனை நாள் ஆகுது. என்ன அப்ப இவ்வளவு நாளா நீ தனியாவா இருக்க? அது பாதிதான். ஒரு லெவலுக்கு மேல நான் என்றதையே விட்டுட்டேன். நான் தனியா வாழற அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் மனசு மாதிரி திரும்ப வருவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுது. அவர் என்ன வேணும்னு விட்டுட்டு போயிருக்காரு. சொல்லப்போனா நீ அதே தான் பண்ணல. இல்ல, அது உண்மை இல்ல. லூக்கா, நீ என்ன மாதிரி இல்ல. நீ நல்ல பையன். நான் தான் என்ன சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் வீணாக்குறேன். நிறுத்த அல்பர்ட்டோ. உன் தலையில இருக்க அந்த ப்ரூனோட வாய்ஸை கேட்காத. நீ தானே எனக்கு இதை சொல்லி கொடுத்த. நம்ம அந்த வெஸ்பாவை வாங்கலாம், உலகத்தை சுத்தி பார்க்கலாம். போது, நிறுத்து லூக்கா. நீ நானும் முதல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க போறது இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு லூக்கா. இன்னொரு தடவை சொல்ல வைக்காத. சரி, நான் போறேன். நான் போய் அந்த ரேஸை ஜெயிக்கிறேன். என்ன? அதுக்கப்புறம் அந்த வெஸ்பா நம்மளோடது. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்க வேணாலும் சுத்தி வரலாம். லூக்கா, வளராத. ஓஹோ, நான் வளர்றேனா? டேக் மீ கிராவிட்டி. லூக்கா, உனக்கு என்னாச்சு? ஓகே, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நாளைக்கு திரும்ப வரேன். அடுத்த ஷாட் போட்டி ஆரம்பமாகுது. லூக்கா, நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கவலைப்படாத, நான் தனியாவே ரேஸ் பண்ணிக்கிறேன். லூக்கா, கொஞ்சம் நில்லு. எப்படி நீ நீந்துவ? இந்த வருஷமும் தனியாவா? இன்னொரு பக்கம் லூக்காவோட பேரண்ட்ஸ ரேஸ்ல கலந்துக்க போற பிளேயர்ஸுக்கு தண்ணி கொடுக்க வந்த வாலண்டியர்ஸ் நினைச்சு அந்த வேலையை கொடுத்துறாங்க. போட்டி ஆரம்பமாவது. பிளேயர்ஸ் எல்லாரும் ரெடியா இருக்காங்க. இந்த வருஷமும் எர்கோலி தன்னோட டீம்மேட் சீக்கிரமா நீந்தணுங்கிறதுக்காக அவன் மேல ஆயில ஊத்தி புதுசா ஒரு ஃப்ராட் தானே பண்றான். பார்த்தா லூக்கா அல்பர்ட்டோ கிட்ட இருந்து அந்த டைவிங் சூட்டை எடுத்துட்டு வந்திருக்கான். உன் ஃப்ரெண்ட் என்ன காமெடி பண்றான். லூக்கா, நீ என்ன பண்ற? இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க். இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பமாகுது. பிளேயர்ஸ் யாரும் சீ மான்ஸ்டர்ஸ் நினைச்சு பயப்படவே தேவையில்ல. ஏன்னா ஒருவேளை அப்படி சீ மான்ஸ்டர்ஸ் வந்தா அவங்கள சமாளிக்க ஆட்கள் தயாரா இருக்காங்க. பெல் அடிக்கிறாங்க. போட்டி ஸ்டார்ட் ஆகுது. பிளேயர்ஸ் எல்லாரும் நீச்சல் அடிக்க போறாங்க. லூக்காவோட ஹெல்மெட் உடைஞ்சதுனால அந்த சூட் குள்ளையும் தண்ணி போயிடுது. ஸ்விம்மிங்ல ஜூலியா தான் ஃபர்ஸ்ட் வரா. வேக வேகமா பாஸ்தா டேபிளுக்கும் போயிடுறா. பாஸ்தாவும் அவளுக்கு பிடிச்ச வெரைட்டியா தான் வச்சிருக்காங்க. எர்குலே லூக்காவை வேணும்னே தட்டி விட்டாலும் லூக்கா அதை சாமர்த்தியமா சமாளிச்சிடறான். பாஸ்தா டேபிளுக்கு வந்தவன் அதை ஸ்பூன்ல எடுக்க முடியாம கஷ்டப்பட ஜூலியா அவனுக்கு சொல்லி கொடுக்குறா. பாஸ்தா சாப்பிடுறதுலயும் ஆளா பினிஷ் பண்ணி ஜூலியா சைக்கிள் எடுத்துட்டாங்க இருந்து கிளம்பிடுறா. இதை பார்த்த எர்குலே அவனோட டீம்மேட்டோட வாயில அந்த பாஸ்தாவை வேணும்னே திணிச்சு பாஸ் வாங்கிட்டாங்க இருந்து கிளம்புறான். கடைசியா ஒரு வழியா லூக்காவும் அந்த பாஸ்தாவை சாப்பிட்டு முடிச்சு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறான். அப்ப திடீர்னு வானம் மேகமூட்டமாகுது. கண்டிப்பா மழை வர போறது தெரியுது. இங்க வர லூக்கா, கொஞ்சம் நில்லு. அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் இதை செஞ்சே ஆகணும். இன்னும் முக்கிட்டு இருக்க. லூக்கா வேகமா வந்து எல்லாரையும் தாண்டி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாலும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு.
மழை நிக்கிறதுக்காக லூக்கா ஒரு இடத்துல ஒதுங்கி நிக்கிறான். பார்த்தா ஆல்பர்ட்டோ இவனுக்காக கொடை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். எர்கோலே வேணும்னே ஆல்பர்ட்டோவை எட்டி உதைக்க கொடை கீழே விழுந்து ஆல்பர்ட்டோ நனைஞ்சிடறான். இதனால அவன் யாருங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. ஆல்பர்ட்டோ, லூக்கா வெயிட் பண்ண, நீ இன்னும் சேஃபா தான் இருக்க. ஆல்பர்ட்டோ வேணும்னே எர்கோலேவை பயமுறுத்துறதுக்காக அவன் ஒரு சீமான்சர் மாதிரியே நடந்துக்கிறான். தன்னை காப்பாத்த வந்த தன்னோட நண்பனுக்காக இவனும் தெரிஞ்ச மழையில நனைஞ்சு ஆல்பர்ட்டோவை காப்பாத்த போறான். லூக்கா, நீ என்ன காரியம் பண்ற? இந்த மாதிரிலாம் பண்ண உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்ட ஆல்பர்ட்டோ. நான் சொன்னப்பவே நீங்க இந்த ஊரை விட்டு போயிருக்கீங்க. ஜூலியா தான் தோத்தாலும் பரவாயில்லன்னு எர்கோலேவை தள்ளி விட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றா. லூக்காவும் தண்ணி கிட்ட வந்திருந்தாலும் தப்பிச்சு போகாம ஜூலியாவுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக பிரேக் போட்டு நின்னுறான். ஜூலியா, உனக்கு ஒண்ணு இல்லையே? ஓகே எனக்கு ஒண்ணு இல்ல. ஜூலியா கூட இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுனால ஜூலியாவோட அப்பா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் லூக்காவும் ஆல்பர்ட்டோவும் தான் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாரும் இவங்களை சுத்தி வளைக்கிறாங்க. உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்ல உன்னை பார்த்துதான் இங்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா நீ ஒரு மான்ஸ்டர். நிறுத்து, அவங்க ஒண்ணு மான்ஸ்டர்ஸ் இல்ல. அப்பனா அவங்க யாரு? இவங்க லூக்கா, ஆல்பர்ட்டோ அண்ட் வின்னர்ஸும் கூட. அந்த போட்டியை நடத்துறவங்க சைக்கிள் பினிஷ் லைனை தாண்டி இருக்கவே இவங்க தான் வின்னர்ஸ்னு டிக்ளேர் பண்றாங்க. அவங்க ஜெயிச்சதை பத்தி யாரா கேட்டா இவங்க சி மான்ஸ்டர்ஸ். மத்தவங்க இவங்களை பிடிக்க தயாராக ஜூலியாவோட அப்பாவை பார்த்ததும் சரின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. என்னடா மசன்னு நிக்கிறீங்க? என்னைக்காவது புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கோவப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் எர்கோலேவை தூக்கிட்டு போய் தண்ணியில போட்டுறாங்க. லூக்காவோட பேரண்ட்ஸும் வேணும்னே மழையில நனைஞ்சு லூக்காவை வந்து பாக்குறாங்க. லூக்கா, நீ தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாத, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்புறம் நீ அந்த ரேஸ்ல ரொம்ப சூப்பரா ஜெயிச்சே, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோ இந்த வருஷம் போர்ட்டோ ரோசா கப்போட வின்னர்ஸ் தி அண்டர்டாக்ஸ். பார்த்தா இவ்வளவு நாளா இந்த டவுன்ல வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த ரெண்டு பாட்டியுமே லூக்காவோட இனத்தை சேர்ந்தவங்க தான். இவ்வளவு நாளா இந்த பாட்டிங்க ரெண்டு பேரும் ஊர் மக்கள் கூட சகஜமா வாழ்ந்திருக்காங்கன்றதுனால லூக்காவோட இனத்தை சேர்ந்தவங்க மக்களோட மக்களா சகஜமா வாழ முடியுங்கிறத இந்த ஊர் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த ஷாட் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த பழைய வெஸ்பாவை வாங்கி 3 பேரும் அதை ஓட்டிட்டு வராங்க. அம்மா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? எல்லா வீக்கெண்ட்ஸும் நான் இங்கதான் வருவேன். இன்னைக்கு அவன் செஞ்ச விஷயம் ரொம்ப அற்புதமானதுதான். இருந்தாலும் அவன் எப்படி இந்த உலகத்திலே வாழ முடியும்? லூக்காவை மனுஷங்கள சில பேர் எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா சில பேர் கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அந்த சில பேர் யாருன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு லூக்கா இப்ப வளர்ந்துட்டான். சோ நீ கவலையே படாத. ஸ்கூலுக்கு போறல, இன்னும் நீ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போற. உனக்காக நான் சில புக்ஸ் கொடுக்குறேன். அப்படியா? அடுத்த ஷாட் ரயில்வே ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. ஜூலியா அவளோட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. லஞ்ச் எடுத்துக்கிட்டியா, ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டியான்னு அவங்க அப்பா திரும்ப விசாரிக்கிறாரு. அப்பா, கவலைப்படாதீங்க, என்ன நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஜூலியா சமாதானப்படுத்துறா. கைஸ், உங்க கூட ரேஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த சம்மர்ல நடக்க போற ரேஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். போயிட்டு வரேன் கைஸ். சரிவா, நம்ம வெஸ்பாவை ரெடி பண்ணலாம். ஆனா நான் தான் அதை வித்துட்டேனே. பார்த்தா ஆல்பர்ட்டோ அந்த வெஸ்பாவை வித்துட்டு அந்த காசுல ட்ரெயின் டிக்கெட் வாங்கியிருக்கான். லூக்காவோட பேரண்ட்ஸும் அங்க வராங்க. லூக்கா, கவனமா கேட்டுக்கோ, ஒவ்வொரு நாளும் நீ எங்களுக்கு லெட்டர் போடணும். ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா நீ இப்ப ஸ்கூலுக்கு போக போற. என்ன, நான் ஸ்கூலுக்கு போறேனா? எல்லாமே ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நீ ஜூலியா கூடயும் அவங்க அம்மா கூடயும் தங்கிக்கலாம். ஓ ஃப்ரெண்டு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். லூக்கா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நாங்க உன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அம்மா, என் கண்ணை பாருங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும்டா. ஆல்பர்ட்டோ, வா போலாம், ட்ரெயின் கிளம்ப போகுது. சரி, உன் சூட்கேஸ் எங்கடான்னு கேட்க, நானும் வரணும்னு ஆசை தான். ஆனா ஜூலியாவோட அப்பாவுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது. சோ வெஸ்பாவை வித்தா ஒரு டிக்கெட் தான் எடுக்க முடியும்னு தெரிஞ்சும் ஆல்பர்ட்டோ அதை வித்திருக்கான். இல்ல, நீ இல்லாம என்னால போக முடியாது. லூக்கா, எப்போ நான் கூட தான் இருப்பேன். உன் மண்டைக்குள்ள எப்பெல்லாம் அந்த ப்ரூனோட வாய்ஸ் கேக்குதோ அது நான் தான். லூக்கா, உன்னாலதான் நான் அந்த ஐலாண்டை விட்டு வெளியவே வந்தேன். தேங்க்ஸ் லூக்கா. பொதுவாகவே எல்லா விஷயங்களையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பா செஞ்சாலும் ஆல்பர்ட்டோ மாதிரி ஒரு நல்ல நண்பன் இருந்தா லூக்கா மட்டும் இல்ல, யாரால வேணாலும் கண்டிப்பா சாதிக்க முடியும். லூக்கா இப்ப ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். தினமும் அவங்க பேரண்ட்ஸுக்கு லெட்டரும் போடுறான். ஜூலியா அம்மாவும் லூக்காவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. லூக்கா போட்ட லெட்டரை இவங்க எல்லாரும் படிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.